நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமக. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக்கி கொள்ள துடிக்கும் மகர ராசி அன்பர்களே, நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம ராகுகேது பயிற்சி இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்மளை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாமே நமக்காகத்தான். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நாம் வச்சுட்டு இருக்கிற டூ வீலர் எப்படி, ஃபோர் வீலர் எப்படி, வீடு எப்படி, வீட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் நம்ம எதை எப்படி செட் பண்ணலாம் யோஜனை பண்ணுறோமா இல்லையா? அதே மாதிரி நம்முடைய ஜாதக கட்டம் எப்படி, அதில் என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது, நாம் என்ன தன்மை கொண்டவர்கள். பேசிக்காக நம்ம இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள், மகர ராசியினுடைய தன்மை என்ன, அதற்கடுத்து நம்முடைய நட்சத்திரம். இதில் 3 நட்சத்திரம் வருது: உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இதில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நாம் என்ன தன்மை கொண்டவர்கள், அந்த அவிட்ட நட்சத்திரத்திற்குள்ளேயே 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அதில் என்ன தன்மை கொண்டவர்கள் நாம். அதாவது வெளியில் போச்சு என்ன சொல்லிப்போம், நான் எங்கேன்னு வந்திருக்கேன்னா இந்தியன். அதற்கப்புறமா இந்தியனுக்குள்ள அத்தனை குணமும் எனக்கு இருக்கும், யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதற்கடுத்து நான் ஒரு தமிழன், அந்த ஒரு ஏற்றம் நம்மக்கிட்ட இருக்கும். அது இன்னும் ஒரு 2-3 தமிழனை பார்த்துட்டான்னா கேட்பேன், என்ன சொல், நீ என்ன கேள, நான் திருநெல்வேலிக்காரன், நான் மதுரைக்காரன், நான் வேலூர்காரன். இப்படி அந்தந்த தனித்தனியாக பிரித்து ஆளும் தன்மை. அந்த மாதிரி மகர ராசிக்குள்ள தன்மை, அடுத்தது உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்திற்குள்ள தன்மை, அவிட்ட நட்சத்திரத்திலே 1 பாதம் 2ஆம் பாதத்திற்குள்ள தன்மை. இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தா என்ன சார் யூஸு? கரெக்ட். இதில் நம்ம என்ன ப்ளஸ்ஸு, என்ன மைனஸ், நமக்கு என்ன ப்ளஸ்ஸை இன்னும் ப்ளஸ் ஆக்கிக்கலாம், மைனஸை எப்படி ப்ளஸ் ஆக்கிக்கலாம், என்ன சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எதாவது செய்யலாமா, எதாவது பூஜை பண்ணலாமா, இல்லை யாருக்காக ஏதாவது தான தர்மம் பண்ணலாமா, இல்லை நம்ம ஏதாவது கையில் காலில் மோதிரம் எதாவது போட்டுக்கலாமா, கயிறு எதாவது கட்டிக்கலாமா, சின்ன விஷயங்கள் ஏதாவது மாறுதல் செஞ்சிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை மேம்படுமா இல்லையா? இப்போ சொல்கிறாங்க இல்லையா, நீ பிகாம் படிச்சிருக்கியா, ஒரு எம்பிஏ படிச்சுட்டு இன்னும் பெட்டராக இருக்கும். ஒரு டிப்ளமோ ஒன்று இருக்கட்டுமே, ஏதாவது நீ என்ன தான் படிச்சிருக்க அப்படின்னு, பிஏ படிச்சிருக்க அப்படின்னு டிப்ளமா, ஏதாவது ஒரு டிப்ளமோ படிச்சிடேன் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறேன். எம்பிபிஎஸ் முடித்தாலுமே இந்த டிப்ளமா இதெல்லாம் படிச்சிருப்பா, ஒரு டிப்ளமா இருக்குப்பா, அந்த டிப்ளமோ படிச்சிரு, சைக்காலஜி டிப்ளமோ படி, இதை படி, அதை படி, ஐஸ் பற்றி படி, டிப்ளமா இன் டென்டிஸ்ட் படி, அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரி ஏதாவது நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுமா, அதுக்கு என்ன வழி இருக்குது பார்க்கலாம். பேசிக்காக கேப்ரிகான், அதாவது மகரத்தில் பிறந்த நாம் என்னென்ன தன்மை கொண்டவர்கள். ஸ்பெண்ட் த்ரிஃப்ட், அதிகமாக செலவழிப்பதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்கள். நிறைய ஸ்ட்ராங் வில்டு, அதாவது எப்பயும் தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடியவர்கள். அதிகமாக செலவு பண்ணாலுமே ஆமாம் நான் செலவு பண்ணேன், எனக்கு தேவை செலவு பண்ணேன் அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடியவர்கள். படிப்பறிவு உடையவர்கள். அதே சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அடாப்டபிலிட்டி அப்படின்னு, அந்த இடத்திற்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்பவர்கள். பச்சோந்தித்தன்மை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பச்சோந்தித்தன்மை வேறு, அது வேறு ராசிக்கு இருக்குது, வேறு நட்சத்திரத்திற்கு. நமக்கு பச்சோந்தித்தன்மை கொண்டவர் இல்லை, நம்மை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர்கள். அடுத்தது பெர்சிவியரிங் அப்படின்றாங்க. லிட்ரேச்சர், இயல் இசை, கலைகளில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள். எப்பையும் படிக்கிறதுல ஈடுபாடு கொண்டவர்கள். மேத்தமேட்டிஷியன், கணித அறிவியல் நமக்கு அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள். அதிகமாக பேஷண்ட், சில சந்தர்ப்பங்களில் மிகவும் பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள். ரொம்ப டிசிப்ளைன்டாக இருப்பாங்க. ஏன்னா மகர ராசி சனியனுடைய ராசி இல்லையா, சூரியனால் சந்திரனால் பார்க்கப்படக்கூடிய ராசி மகரம், கும்பம் ரெண்டுமே. எஸ்பெஷலி 7ஆம் வீடு சந்திரனுடைய வீடு. அதனால் ரொம்ப அழகாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள், பொறுமைசாலிகள் இவர்கள். டிசிப்ளைன்டாக இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெல்லோ. சனியை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் விடமாட்டான் சார். 7 நாட்டு சனியெல்லாம் நம்மளை தூங்க விடவே இல்லை. அந்த மாதிரி சனியும் அப்படித்தான். 24 மணி நேரம் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள். ட்ரஸ்ட்வர்தி, மற்றவர்களால் நம்பப்படக்கூடியவர்கள், மற்றவர்களை நம்பக்கூடியவர்கள். கேர்ஃபுல் இன் அப்ரோச் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் சந்திக்கும் முன்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக சந்திக்கக்கூடியவர்கள். பொலைட்டாக இருக்கக்கூடியவர்கள். பாலிட்டிஷியன்ஸு, லா படித்தவங்க, சிவில் சர்வன்ட்ஸு, ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸு, பிஸ்னஸ்மேன், இதெல்லாம் அதிகம் இருக்கக்கூடியது மகர ராசியினுடைய தன்மைகள். சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதாவது ரொமாட்டிக் அண்டு ஆர்த்தரைட்டிக் ப்ராப்ளம் கொண்டவர்கள், ஆர்த்தோபேடிக் எயில்மெண்ட்ஸ் கொண்டவர்கள், ஆர்த்தோபேடிக் அந்த எயில்மெண்ட்ஸ் இருக்கக்கூடியவர்கள். ரெண்டாவது அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள். சில விஷயம் பார்த்தோன்னா நம்மளுக்கு சார் அவனுக்கு வாழைப்பழம் ஒத்துக்காது சார், அவனுக்கு கொய்யாப்பழம் ஒத்துக்காது சார், நாவல் பழம் ஒத்துக்காது சார், அவனுக்கு இந்த ஊசி போட்டால் இந்த கெமிக்கல் ஒத்துக்காது, இப்படிலாம் சொல்லக்கூடியவர்கள்.
அது நம்ம கண்டுபிடிக்கணும். அலர்ஜிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பேசிக்காக ஒரு காப்ரிகான் மகர ராசிக்கு உள்ள தன்மைகள். இப்போ நாம் என்ன பார்க்குறோம், மகர ராசியிலேயே அவிட்ட நட்சத்திரம் உள்ள, ஏன்னா அவிட்ட நட்சத்திரம்னு நாம் பிறந்தது வந்து செவ்வாய் திசை, செவ்வாய் திசையில் பிறந்தவர்கள் தான் நாம். கிருத்திகை செவ்வாய் திசைனா மிருகசேஷம் சித்திரம் அவிட்டை, மிருகசேஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய காலில் சொல்லுவாங்க, செல்லு போக இருப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹிந்து மித்தாலஜிலேயே என்னென்னா பூர்வ புண்ணியம், முதல் பிறப்பு, இந்த பிறப்பு, இப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதனால் அதெல்லாம் நம்பிக்கை கொண்டவர்கள். அதில் செவ்வாய் திசை நம்ம கிட்டத்தட்ட 7 வருஷத்தில் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கலாம். அடுத்தது நமக்கு ராகு, குரு, சனி, புதன் திசையில், கேது திசைகளை கொண்டவர்கள். இதில் சுக்கிர திசை வருவதற்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 70 வயசுக்கு மேலே சுக்கிர திசை வரலாம், நல்லா இருந்ததுன்னா. ஏன்னா சுக்கிரனுக்கும் சனிக்கும் ஒத்து போகக்கூடியது தான். சுக்கிர திசை வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ உத்திராட நட்சத்திரம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்த நாம் எத்தகைய தன்மையை கொண்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அவிட்ட நட்சத்திரம் மெயினாக நாம் பார்க்கக்கூடியது. நமக்கு இப்போது மகர ராசியில் உத்திராடம் பார்த்தோம், திருவோணம் பார்த்தோம். அவிட்ட நம்முடைய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நாம் எத்தகைய தன்மை கொண்டவர்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நமக்கு அதிகமாக நீண்டு உயர்ந்த கம்பீர தோற்றத்தை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவிட்ட நட்சத்திரத்துக்கு. ஸ்பௌஸு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கும். கணவன் மனைவியாக இருந்தால் மனைவி கணவனாகும், கணவன் மனைவிக்கும், கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் மதிப்பு கொடுத்து அந்த பேச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய. சில பேர் பார்த்தீங்கன்னா மனைவி சொல்கிறது கேட்டுக்கிட்டே இருப்பான், ஆனால் தான் செய்கிறது செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். இவர்கள் அப்படி இல்லை. அவிட்டத்தில் பிறந்தவர்கள் அதை ஏற்று, எஸ் ஓகே நீ சொல்கிறது கரெக்டு, நான் அதுபடி பண்ணலாம், அது நல்லா தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னோன்னா, நம்ம வீடு கட்டணும், ஏன் ஐசிஐசியில் போய் லோன் வாங்குறீங்க, அவன் பார்த்தீங்களா 13.5% போடுறான். இல்லை இவர் சொல்லார் உடனே கிடச்சிடுமா லோனு, நீ பிஎன்பி போனீங்கன்னா கிடைக்காது, அவன் 10 நாள் ஆக்கிடுவான். பரவாயில்லைங்க, இன்றைக்கி பார்க்காதீங்க, 1% 2%னா கூட லைஃப் லாங் நம்ம 120 மாதம் கட்டணும்னா 10 வருஷத்துக்கு பாருங்களேன், அப்போ நம்மளுக்கு குறையுமேன்னு. கரெக்ட் நீ சொல்கிறது அப்படின்னு அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். ரெண்டாவது யோசித்து இப்போ இதை எடுத்துக்கணுன்னே யோஜனை இருக்கணும் இல்லையா. சிந்தனை செய்யக்கூடியவர்கள், யோசித்து செயல்படக்கூடியவர்கள். இவர்களுக்கு அதிகமாக பூமி, வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் இருப்பதில் சந்தோஷமடையவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். செல்வம் அதிகமாக விரும்புவர்கள், செல்வம் இருப்பவர்கள் இவர்கள். கூடவே நிதான புத்தியும் கொண்டவர்கள். யோசித்துனால் நிதான புத்தி இருக்கணும் இல்லையா, கொண்டவர்கள். இவர்களுக்கு திரேகத்தில் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் அடர்ந்த ரோமம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சந்தர்ப்பங்களில் காம குணம் கொண்டவர்கள். இதெல்லாம் இண்டிவிஜுவல், இதெல்லாம் சந்திரனால் பார்க்கப்படுவது அப்படிங்கிறதுனால அந்த குணங்கள் இருக்குது. பேசிக்காக இந்த ராசிக்கு உள்ள ராசி அதிபதி லக்னாதிபதி சனி, 7ஆம் வீடு டைரெக்டாக பார்வை இருப்பது சந்திரன், பக்கத்தில் இருக்கார் யார், குரு. இந்த குருவனுடைய தன்மை இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு வந்து, ஏன்னா சனி வந்து வைப்ரண்ட் இருக்கிறதுலையே ரொம்ப வைப்ரண்ட்டான. இப்போ புதன் பார்த்தீங்கன்னா ஒன்று சட்டில்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் சட்டில், சூரியன், குரு, சனி வைப்ரண்ட். அடுத்தது சுக்கிரன், செவ்வாய், இதெல்லாம் அடுத்தளவு. அதுக்கு அடுத்ததில் புதன், சந்திரன், இதெல்லாம் அடுத்தளவு. இப்படி வைப்ரண்ட்டான எதையும் கொடுப்பான் அல்லது கெடுப்பான், அவ்வளோதான். இன்பிட்வீனே தெரியாது சனிக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியது இது பேசிக்காக அவிட்ட நட்சத்திரம் உள்ள தன்மைகள். இப்போ அவிட்ட நட்சத்திரத்திற்கு அப்படின்னு சில ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. என்ன சார் அது அப்படின்னா, நமக்கு சில பேரை பிடிக்கும் சார், மானை பிடிக்கும், மயிலை பிடிக்கும், சில பேருக்கு புலியை பிடிக்கும், ஏன்னே தெரியாது. சில பேருக்கு பஸ்ஸை பிடிக்கும், சில பேருக்கு ட்ரெயின் பிடிக்கும், சில பேருக்கு ஃப்ளைட்டு பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நமக்கு என்ன ஈக்குவேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. பொன் வண்டு, வண்டுலேயே பொன் வண்டு, பொன்மான் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமாவதாரத்தில் வரும் பொன்மான். இது பொன் வண்டு நம்ம பார்த்துருப்போம். பொன் வண்டு ரொம்ப பிடிக்கும். பொன் வண்டு பார் சோப் இல்லை, பொன் வண்டு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது நமக்கு ஈக்குவேட் பண்ணுறது பெண் சிங்கம். சிங்கத்திலேயே பெண் சிங்கம் ஈக்குவேட் பண்ணுறாங்க, பிடிக்கலாம், ஈக்குவேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பெருமாள், அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னா பெருமாளை ஈக்குவேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவிட்டத்திற்கு அப்படின்னு செவ்வாயினுடைய வீடு, செவ்வாயினுடைய காலில் பிறந்தவர்கள் நாமும். பெருமாள்லேயே சயனம் படுத்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளை நமக்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க. அதில் சயனத்திலேயே நிறைய இருக்குது. மாணிக்க சயனம், உத்தான சயனம், அனந்த சயனம், ஆனந்த சயனம், இப்படி நிறைய இருக்குது. இருந்தாலுமே சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு ஈக்குவேட் பண்ணுறாங்க. அடுத்தது மரம்
அல்லது புஷ்பம் பார்த்தோம்னா புஷ்பம் பார்த்தோம்னா செண்பக மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. மரம்னு பார்த்தோம்னா வன்னி மரம், அதிகமாக கேள்விப்படக்கூடிய மரம் வன்னி மரம். வன்னி தோட்டங்கள் இருக்கும். வன்னி மரம் ரொம்ப நல்ல மரங்களில் ஒன்று. நிறைய தனமாக இருக்கக்கூடியது, கோவிலில் விருட்சமாக இருக்கக்கூடியது, ஸ்தல விருட்சம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வன்னி மரம். இதெல்லாம் எதுக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உள்ளது. இப்போ முதல்ல மகர ராசியினுடைய தன்மையை பார்த்தோம், அவிட்ட நட்சத்திரத்தினுடைய தன்மையை பார்த்தோம். இப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் 2 கால்கள் வருது இல்லையா மகர ராசியில், முதல் பாதம் 2ஆம் பாதம். இந்த முதல் பாதம் 2ஆம் பாதத்தை பார்க்கலாம். முதல் பாதத்தில் உள்ள தன்மை கொண்டவர்கள் யாருன்னா, காரியங்களை யோசித்து செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவசர புத்தி கொண்டவர்கள். சார் எப்படி சார் ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது, எப்படி சார் ஈக்குவலாகவே போலியே அப்படின்னா, ஒரு பக்கம் யோசித்து சிந்தனை செய்து செய்யக்கூடியவர்கள், சில சந்தர்ப்பங்களில் அவசர புத்தி கொண்டவர்கள். அதாவது இவன் சில பேரை பார்த்தோன்னா யோசிச்சுட்டே இருப்பான். உதாரணத்திற்கு எங்கே யோசிக்கணும்னா, இந்த செஸ் விளையாடிச்சே ரொம்ப நேரம் யோசிப்பான். அதே மாதிரி கேரம் விளையாடிச்சே அப்படியே வச்சுட்டு யோசிச்சுட்டே இருப்பான். இந்த பக்கம் அந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம் யோசிச்சுட்டே இருப்பான். அதே அவனை கூப்பிட்டு ஒரு காஃபியோ டீயோ வாங்கி கொடுத்தா கடகடன் குடிச்சு முடிச்சிருவான். இந்த பக்கம் யோசித்து செய்யக்கூடியவர்கள், அந்த பக்கம் அவசர முடிவெடுப்பார்கள். இப்போ புரியுறதா? இது ரெண்டுமே நமக்குள்ளே இருக்கும். இன்னொன்று, எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலுமே இந்த உலகம் பேலன்சிங் வேர்ல்டு. மேடு பள்ளம் இருக்கும், நல்லது கெட்டது இருக்கும், அதே மாதிரி பிரச்சனை சால்வேஷன் இருக்கும். நமக்கு எடுத்துனோம்னா கிரகங்களிலே நன்மை செய்யக்கூடிய கிரகம், தீமை செய்யக்கூடிய கிரகம். அதே மாதிரி எல்லா கிரகங்களுமே நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். ஏன்னா இதுதான் உலக இயற்கை. அதனால் நம்ம எங்கே ப்ளஸ் இருக்கோ அங்கே மைனஸும் இருக்கும், எங்கே மைனஸ் இருக்கோ அங்கே ப்ளஸ்ஸும் இருக்கும். அதை நம்ம எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்முடைய தெரிஞ்சுக்கிறது. அதுதான் என்னுடைய விஷயம். ரெண்டாவது, சௌகரியத்தை விரும்பக்கூடிய, எப்போயுமே ப்ளசண்ட்டாக இருக்கணும் சார். உட்காந்தா கூட சாதாரணமாக சேரில் உட்கார்றது, ஸ்டீல் சேரில் உட்காரத விட ஒரு உடன் சேரில் உட்காந்தா நல்லாயிருக்கும், ஒரு மெத்து இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணம். சௌகரியத்தை விரும்பக்கூடியவர்கள், சௌபாகியத்தோடு இருக்கக்கூடியவர்கள், வீடு மனை வாகனம் இதெல்லாம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதிலே முதல் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு செல்வாக்கு, செல்வம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். விரும்பக்கூடியவர்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அதிகமாக அனுபவிக்கக்கூடியவர்கள். இப்போ அனுபவிக்கச்சே என்ன வரும் சார்? அதிகமாக செல்வம் இருக்குது அப்படின்னா என்ன வரும்? அவங்களுக்கு ஸ்லகிஷ்னஸ் வரும் இல்லையா? பிற்காலத்தில் அந்த ஸ்லகிஷ்னஸ் வரதுனால மூட்டு வலி வரும். அதிகமாக எக்ஸசைஸ் செய்யாததுனால மூட்டு வலி வரும். அந்த மூட்டு வலியை அனுபவிக்கக்கூடியவர்கள், ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் உடையவர்கள், மூட்டு வலி இருப்பவர்கள், எயில்மெண்ட்ஸ் இருப்பவர்கள், நிறைய நரிஷ்மெண்ட், செல்வம் நிறைய இருக்கும். ஆனால் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டாக சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். இப்போ நரிஷிங் ஃபுட்டு தேவையாக இருக்குது உடம்புக்கு, அதை சாப்பிட்றதில்ல. நரிஷிங் ஃபுட் இல்லாததுனால இந்த உடம்பு அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி வியாதிகளை உடம்பில் கொண்டவர்கள் இவர்கள். இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட். அடுத்தது, இப்படி இதில் இருக்கக்கூடிய சிலர்கள் நல்ல சௌகரியமாக இருக்கணும்னா எப்படி இருப்பாங்க? ஒரு சயின்டிஸ்டாவோ அல்லது சிவில் சர்வெண்ட்டாவோ, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், ஒரு பெரிய கணித மேதையாக இருக்கக்கூடியவர்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு 2ஆம் பாதம் போகலாம். இந்த அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வன்னி மரம் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கோன்னா நமக்கு சயன பெருமாள் அப்படின்னு பார்த்தோம். நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. என்னென்ன பிரச்சனைகள்? உடல் உபாதைகள்னு பார்த்தோம், என்னென்ன பிரச்சனைகள் பார்த்தோம். இந்த பிரச்சனைகளுக்கு சால்வேஷன் வேணும். இப்போ நம்ம ஃபாரின் போனோம் சார், எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் யூஎஸ் போயிட்டான் சார், நானும் ஐடி கம்பெனியில் 10 வருஷமாக இருக்கேன், எனக்கு சான்ஸே கிடைக்கல, என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும். இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருக்குது இல்லையா? சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது செஞ்சால் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா, சயன பெருமாள்ன்றதுனால இவர் கூட சென்னையிலேருந்து சிவன் கூட ஒரு இடத்துல படுத்துன்னு இருக்கார், பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி சயன பெருமாளை நாம் சென்று வணங்கி வருதல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றம் தரக்கூடியது. குறிஞ்சிப்பாடி பக்கத்தில் வேங்கடம்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ராமர் படுத்துட்டு இருக்கார், சயன திருக்கோலத்தில் ராமர். பெருமாள் எந்த இடத்துல இருந்தாலுமே நம்ம போய் சேவிக்கலாம். அந்த பெருமாளை சேவித்து வருதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் நம்ம கேள்விப்பட்டோன்னா மெயினாக இருக்கக்கூடியது நமக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த திவ்யதேசங்களில் ஒரு 2-3 திவ்யதேசங்களில் பெருமாள் படுத்துட்டு இருக்கார்.
அந்த இப்போது இதில் கூட இருக்குது, பெருமாள் படுத்துன்னு இருக்கிறது, மாணிக்க சேனம் இருக்குது, திருவிடவந்தை அங்கே போய் பார்க்கலாம். ஈவன் இதுலேயே கூட பார்க்க நிறைய கோயில்களில் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஒரு காரிய சித்தி ஆகணும்னா நம்ம போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். என்னைக்கு அர்ச்சனை பண்ணோம், சனிக்கிழமைகளில் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அர்ச்சனை பண்ணச்சே செண்பக மலரை சேர்த்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்குரிய ஈக்குவேஷன் பண்ணுற மலர் வந்து செண்பக மலர். செண்பக மலரை சேர்த்து நாம் வந்து அர்ச்சனை செய்து விட்டு வருதல் மிக மிக நல்லது. அதே மாதிரி நம்ம மரம் அப்படின்னு சொல்கிறோம், வன்னி மரம், கருவேல மரம் அப்படின்னு நமக்கு ஈக்குவேட் பண்ணுறாங்க. 2ஆம் பாதத்திற்கு கருவேல மரம். இந்த மரம் நம்ம வந்தோம்னா நமக்கு ஒரு காரிய சித்தியாகணும் சார், அதாவது இன்னும் 2 வருஷத்தில் நான் வீடு வாங்கணும், இன்னும் ஒரு 2 வருஷத்தில் நான் வந்து இந்த ப்ரமோஷன் எனக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்குன்னா இந்த மரத்தை நாம் நட்டு வச்சோம். சில மரங்கள் வீட்டில் நட முடியும், சில மரங்கள் நட முடியாது. வெளியில் எங்கேயாவது நட்டு வச்சோம்னா அந்த மரம் வளர்ந்து பயன் தருவதற்குள்ளே நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் சித்தியாயிடும், நடந்து விடும் அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷன். அதற்காகத்தான் மரத்தை ஈக்குவேட் பண்ணுறாங்க. எங்கே போனாலுமே இந்த சம்பங்கி நம்ம கூடவே எடுத்துகிட்டு போனோம்னா, சாரி செண்பக மலர், இப்போ ரோஜா மலர், மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகிறோம், நந்தியாவட்டை வாங்கிட்டு போகிறோம், தாமரை கதம்பம் வாங்கிட்டு போகிறோம், பாரிஜாத்தம், இப்படி ஒவ்வொரு மலர் வாங்கிட்டு போச்சு. நமக்குன்னு செண்பக மலர் வாங்கிட்டு போய் பூஜைக்கு கொடுக்கறது நல்லது. இதற்கு அடுத்தது வீட்டிலேயே அந்த பெருமாளுடைய படத்தை வைத்து வணங்குவதுதல் மிக மிக நல்லது. நமக்கு பெருமாளுடைய படம் இல்லை, எனக்கு பிடிச்சது முருகர் சார், எனக்கு பிடிச்சது ஐயப்பன், எனக்கு பிடிச்சி என்னுடைய எல்லைச்சாமி அப்படின்னா பரவாயில்ல. உங்களுக்கு எது பிடிக்கிறதோ, உங்களுக்கு எது குலதெய்வமோ, எது இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை வணங்கி வருதல் மிக மிக ஏற்றம் தரக்கூடியது. அந்த தெய்வத்தை வணங்கச்சு நம்ம கூட இந்த செண்பக மலர் அர்ச்சனையும் சேர்த்து பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிறதால நிச்சயமாக நமக்கு நம்முடைய இதில் இளநீர் அபிஷேகம் கட்டாயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ஏற்றம் தரக்கூடியது. பால் பண்ணுவோம், தயிர் பண்ணுவோம், சில பேர் தேன் பண்ணுறாங்க. நம்ம இளநீர் அபிஷேகம் சேர்ந்து குளிர்விப்பதற்கு நமக்கு தேவை. அது அபிஷேகம் பண்ணிச்சு அதை கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த செண்பக மலரை சேர்த்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் நமக்கு வந்து நல்லதை தரக்கூடியது. நான் ஒவ்வொரு தனித்தனியாக காணொலி போட்டிருக்கேன் சார். அதாவது நமக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு, சனி, புதன், கேது திசைகள் வரும், கிட்டத்தட்ட 25லேருந்து 70க்குள்ளே. இப்போது நாம் இந்த திசையில் இருந்தோம்னா என்ன நல்லது என்ன கெட்டது, நாம் என்ன பண்ணணும். கேது திசையாக இருந்தால் நம்ம என்ன பண்ணினா பெட்டராக முடியும். புதன் திசையாக இருந்தால் புதன் எங்கே இருக்கார் நம்ம கட்டத்தில், அந்த புதன் திசைக்கு நாம் இருந்தோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தனியாக காணொலி போட்டிருக்கேன் என்னுடைய யூடியூப்பில். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணான யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சதை கமெண்ட்டில் போடுங்க, என்னுடைய மற்ற வீடியோக்களை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக கிடைக்கும், இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இப்போ நாம் வந்து அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் போகலாம். அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பேசிக்காக மகர ராசியினுடைய தன்மை இருக்கும், பேசிக்கான அவிட்ட நட்சத்திரத்தினுடைய தன்மை இருக்கும். அதில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக சயின்டிஸ்டாக இருப்பார்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்களாக இருப்பார்கள். எத்தனிக், அதாவது எத்தனிக்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பொருள்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவிட்டம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய மனைவிக்கும் கணவனுக்கு மனைவியும் மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சந்தர்ப்பத்தில் ரொம்ப எளிமை, ரொம்ப அடக்கமாக இருப்பார்கள். ஆனால் சில பேருக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசட்டுத்தன்மையாக தெரியும். மற்றவனை விட்டுருங்க, நாம் எளிமையாக இருந்தோம்னா, நாம் அதிகமாக பேசாத இருந்தோம்னா சில பேருக்கு அது அசட்டுத்தன்மையாக தெரியும். சில பேர் அசட்டுத்தன்மையாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இதில் ஏமாற்றும் குணம் கொண்டவர்கள், அதாவது அது நல்லதாகவும் எடுத்துக்கலாம், கெட்டதாகவும் எடுத்துக்கலாம். இந்த உலகம்னு இருந்ததுன்னா பேலன்சிங் வேர்ல்டு சார். எல்லாருமே நல்லவனாக இருக்க முடியாது, எல்லாருமே கெட்டவனாக இருக்க முடியாது. நம்ம மனசுக்குள்ளேயே நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நம்ம மனசுக்குள்ளேயே ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். இது எல்லாமே நாம் அர்த்தம் கிடையாது. அந்த மாதிரி தன்மை கொண்டவர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வேறு இடத்துல இருக்காங்க. நிதான புத்தி கொண்டவர்கள், பேலன்சிங், எதையுமே ஆராய்ந்து அணுகக்கூடியவர்கள். இதே அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் முன்கோபம் வருவதுண்டு, முன்கோபம் கொண்டவர்கள். அதாவது முன்கோபம் எப்படி வரும்னா எரிச்சலில் வரும் சார். அவன் செய்கிறது பிடிக்கல அப்படின்னா அவனுக்கு என்னடா பண்ணுற, இவ்வளோ நாள் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு எரிச்சல், முன்கோபம் வரக்கூடியவர்கள்.
சார் நானும் பார்த்துனே இருக்கேன் சார், இவன் வரான் இவன் போகிறான், இவன் வரான் அவன் போகிறான், எல்லாருக்கும் ப்ரமோஷன் கொடுக்குறீங்க, வருஷம் என்னை கூப்பிட்டு பேசுகிறீங்க, ஆனால் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு டியூ ஆகி லாஸ்ட் இயராக டியூ, இந்த வருஷம் எனக்கு வருமா வராதா? அந்த தேவையான முன்கோபம், அந்த மாதிரி முன்கோபம் கொண்டவர்கள் அது சில இடத்துல மைனஸாகவும் ஆகிடுறது. நம்ம போய் பாஸை போய் மிரட்டோம்னா கேட்டோம்னா என்ன சொல்லுவார் பாஸு, கொடுக்குறான்னு ஏமாற்றிட்டு தான் போவார். அது மைனஸாகவும் ஆகிடும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இது உண்மை, யதார்த்தம் இதுதான். அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். இவர்களுக்கு கருவேலன் அப்படின்றத மரத்தை ஈக்குவேட் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடி இந்த காணொலியிலே முன்னாடி சொல்லியிருக்கேன், நம்முடைய மைனஸ் பாயிண்ட் எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், என்ன பேசிக்காக சம்பங்கி மலர், ரோஜா மலர், முல்லை மலர், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு செண்பகம், இந்த செண்பக மலரை பூஜை செய்வதால் வரக்கூடிய நன்மைகள், அதனால் நான் பெறக்கூடிய பலன்கள், இதெல்லாம் சொல்லியிருக்கேன். யாராவது ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி போய் ஸ்க்ரோல் டவுன் போய் பாருங்கள். இதெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டியதை கமெண்ட்ஸில் போடுங்க. வேற ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.